இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு இது வந்து வச்சோம்னா உருட்டிக்காது. முன்னாடி புதுசாக கற்றுக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க போய் திடீர்னு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டையானது வச்சா முன்பக்கம் உருட்டுறதுக்கு சான்ஸ் கம்மி. என்ன தான் இருந்தாலும் இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு தான் நம்ம அதை திருப்புறதோ இல்லை அதுலேருந்து எடுக்கிறது. நான் இதில் வந்து ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்தை வந்து ஒரு 3 கப்பு ஊற வச்சு அது கூட கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் போட்டு. ஏன்னா அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. இப்போ இது வந்து மிக்சியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறின ஒரு உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சி இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணி வடை வந்து உளுந்து வடை சுட வந்துட்டேன். செகண்ட் டைம் இதுவும் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஓவர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த தண்ணியில் கொஞ்சம் கையை அப்படி வச்சுக்கிட்டு இலகா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் அரிசி நம்ம போட்டிருக்கிறதுனால, அரிசி போட்டு அரைச்சிருக்கிறதுனால எண்ணெய் இழுக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கட்டை மாதிரி வரும்.